ஒரு கண்களை நான் செய்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் கேட்கும்படி கொடுத்த பொருளுக்காக சேர்க்கிறோம். ஆண்டவரே, மறைவான காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வருவது அதற்காக சொல்கிறோம். வேத வசனத்தை கருத்தாய் ஆராய்ந்தார்கள், அதனாலே அவர்கள் நற்குலசாலிகளாய் மாறினார்கள் வாசிக்கிறோம். அப்படியாய் தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இன்னும் வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வரும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்க அவர்களுக்கு ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக சொல்கிறோம். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உட்காரும். சங்கீத புத்தகம் 107வது சங்கீதம் 30வது வசனம். 107வது சங்கீதம் 30வது வசனம். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அவர்கள் நாடினதான துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். தேவன் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, சமுத்திரத்திலே அமைதலை என்ன பண்ணுகிறாரா? அமைதலை உண்டாக்குகிறார். இரண்டாவது காரியம், சமுத்திரத்திலே பிரயாணமாய் போகிற அந்த ஜனங்களை அவர்கள் எந்த துறைமுகத்திற்கு போக வேண்டும் என்று இருக்கிறார்களோ அந்த துறைமுகத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுகிறார்? கொண்டு போய் அவர்களை சேர்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரண்டு காரியமும் கடல் பிரயாணத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒன்று, அமைதி. சமுத்திரத்திலே அமைதி இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், போக வேண்டிய துறைமுகத்திற்கு போய் சேர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்று அடிக்கிற பொழுது இந்த காற்றுக்கு என்ன ஆகிறது? கப்பல் ஒரு சில நேரத்தில் தொந்தரவு செய்கிறது. எப்படியும் இன்றைக்கு இந்த கடல் என்கிறதை உலகம், இந்த கடல் என்கிறது இந்த உலகம், இதிலே கப்பல் அல்லது பிரயாணம் என்கிறது நம்முடைய வாழ்க்கை. எல்லாரும் ஒரு துறைமுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேர. எல்லாருமே பிறவி என்கிற ஒரு கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் எல்லாரும் இறைவனடி போய் என்ன பண்ணுகிறது இல்லை? சேர்கிறது இல்லை. ஒரு சிலருடைய கப்பல் சமுத்திரத்திலே உடைந்து போகிறது. ஒரு சில பிரயாணத்தினுடைய கப்பல் அவர்கள் எதிர்பார்த்த துறைமுகத்தை விட்டுவிட்டு வேறு துறைமுகத்துக்கு போகிறது. கப்பல் மட்டுமல்ல, விமானங்கள் கூட என்ன பண்ணது? போகிறது. கிரீன்லாண்டில் இருந்து நியூயார்க் 14 மணி நேரம் டிராவலில் கொஞ்சம் தூரம் போனதும் விமானம் அதிர்வு. மேலே கேள்வினா இப்படி ரெண்டு பக்கம் அதிர்வு. நான் முடிஞ்சுட்டு வரேன். நான் எல்லாரையும் மனசில் நினச்சிக்கிட்டேன், இங்கே யாரையும் நினைக்கிறேன். ஏன் நாங்கள் காற்று இல்லை. ஒரு 40,000 அடி உயரத்துக்கு மேலே ஒரு சில இடத்துல என்ன இல்லை? காற்று இல்லை. விமானம் தடுமாறு. விமானி
இப்ப நம்ம வேற பக்கம் போக போறோம்ன்ற போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கு காத்துங்க. கடல்ல போக வேண்டிய இடத்திற்கு போக காத்து அடிக்குது. எப்படியோ பிரயாணம் தடைபடுகிறது. ஒரு சிலருடைய பிரயாணம் போய் சேர்கிறது. உலகத்துல எல்லாரும் அறிந்ததான ஒரு காரியம், டைட்டானிக் என்கிறதான மிகப்பெரிய ஒரு கப்பலை பல நிபுணர்கள் சேர்ந்து கட்டுனாங்க. அதை உண்டாக்கினதான அந்த பொறியாளர் என்ஜினியர் அவர் ஒரு அறிக்கை விட்டார், கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. போக வேண்டிய தூரத்துக்கு சற்று முன்னால ஒரு பனிக்கட்டியில மோதி 1500 பேர் அந்த கப்பல்ல இருந்தாங்க. எப்படியும் இந்த வாசித்த பகுதியில 107 சங்கீதம் 30வது வசனத்துல நாடின துறைமுகத்திற்கு போய் சேர்ந்தாங்க. சங்கீதம் 48:7 சிலரது படகு கப்பல் நடுக்கடலில மூழ்கி போகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சிலரது கப்பல் காற்று அடிக்கிற திசையில போகிறது. அது போக வேண்டியதான இடம் வேறு, ஆனால் அது போய் சேர்ந்த இடம் வேறு. இப்படித்தான் பிரயாணமாய் போகிறது. போகிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டில், நான் கர்த்தருடைய வீட்டில், நான் மரித்தால் எங்க போவேன்? கர்த்தருடைய வீட்டுக்கு நான் போவேன். ஒரு உறுதியாய் சொல்லுகிறான், நம்பிக்கையோடு சொல்லுகிறான். மரித்தவர்களை செத்து போயிட்டாருங்கிறாங்க. செத்து என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? போயிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். எல்லா மதங்களும் ஏறக்குறைய ஒரு 4500 மதங்கள் இருக்கிறது. இதிலே ஐக்கிய நாட்டு சபையிலே பதிவு பண்ணப்பட்டதான த மேஜர் ரிலிஜன் என்று சொல்லப்படுகிறது 11 மதங்கள். இந்த 11 மதங்களும் ஒரு காரியத்தை நம்புகிறது. என்னவென்றால் மோட்சம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. மோட்சம் உண்டு, நரகம் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில இது முடிந்த பிற்பாடு மரணம் என்கிறது ஒரு முடிவு அல்ல. மரணம் என்கிறது ஒரு ஆரம்பம். எதற்கு ஆரம்பம்? ஒரு நித்தியத்திற்கு ஆரம்பம். ஒன்று அவனுடைய மோட்ச வாழ்க்கைக்கு ஆரம்பம், அல்லது அவனுடைய நரக வாழ்க்கைக்கு ஆரம்பம். சின்ன பிரச்சனை வந்தோடனே தங்களை தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த சரீரத்திலே அவன் படுகிற பாடுகள் முடிந்தது அவனுக்கு நினைக்கலாம். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். மனிதனுக்கு எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறபடி ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிகிறது, அதுதான் மரணம். மரணம் என்றால் செப்பரேஷன் என்ற அர்த்தம். ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்தால் அது மரணம். இந்த ஆத்மா செத்த ஒருபாடு ஒரு பிரச்சனை இல்லப்பா, முடிஞ்சதுன்னு நினைக்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறவன், அவமானப்படுறவன் ஒரு சிலர் உடனடியாக மரணம் என்கிறதான ஒரு காரியத்திற்கு, ஒரு முடிவுக்கு அவன் வருகிறான். ஆனால் அவனுக்கு அது தெரிவதில்லை. மரித்த பிறகு ஆத்மாவிற்கு உணர்ச்சிகள் உண்டு.
அவன் பாதாளத்திலே வேதனை பாடுகிற பொழுது லாசருடைய கரத்திலே இருந்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா? மரித்த பிறகு அவனுக்கு சிந்தனைகள் உண்டு. நீ பூலோகத்தில் செய்தவர்களை இப்பொழுது என்ன பண்ணிக்கொள், நினைச்சுக்க. நீ பூலோகத்தில் செஞ்ச எல்லா காரியத்தையும் இப்ப பாதாளத்தில் நினைச்சுக்கப்பா. அவன் சரீரம் எங்கேயோ ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆத்மா எங்க இருக்கிறது? பாதாளத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அவன் நினைக்கபடியா சொல்லுகிறார்கள், நீ பூலோகத்தில் என்ன செஞ்ச நினைச்சுக்கப்பா. அவன் பாதாளத்திலிருந்து சொல்லுகிறான், அங்கே லாசரு இருக்கிறாரு. அப்போ அவன் பார்க்கிறான், அவனுக்கு பார்க்கத்தக்கதான சக்தி இருக்கிறது. இரண்டாவது, அவன் லாசரு தான் என்று சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்கிற சக்தியும் அவனுக்கு இருக்கிறது. ஆகையினால்தான் அவன் லாசருவை அங்கே கூப்பிடுறான். அப்போ மரித்த பிறகு எல்லா உணர்ச்சிகளும் ஆத்துமாக்களுக்கு இருக்கிறது. அவன் பாதாளத்திலே வேதனைப்படுவான். நாம் எதை முடிந்ததுன்னு நினைக்கிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை கொஞ்சமாக இருக்கலாம். மரித்த பிறகு இருக்கிற காரியம் அது நித்தியமான ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள. ஆமென். நாம் இந்த நித்தியத்தில் எங்கு போக வேண்டும் என்பதை இந்த பூமியில நாம் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ முடிவெடுக்கிறதுனால அங்க போய் சேர முடியாது. நீ யோசிக்கிறதுனாலேயோ அல்லது சிந்திக்கிறதுனாலேயோ ஆசைப்படுகிறதுனாலேயோ அந்த காரியத்திற்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போய்விட முடியாது. நீ பரலோகம் போக வேண்டும், மோட்சம் போக வேண்டும், சொர்க்கம் போக வேண்டும், அல்லது ரட்சிப்பு அடைய வேண்டும், அல்லது முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில அதற்காய் ஒரு சில காரியத்தை நீ தியாகம் பண்ண வேண்டும். ஆமென். அதற்காய் ஒரு சில காரியங்களை நீ கை கொள்ள வேண்டும். அதற்காய் ஒரு சில காரியங்களை நீ விட்டு விட வேண்டும். எல்லா காரியமும் உனக்கு கைகூடி என்னாகாது, வராது. நீ ஒரு காரியத்தை நீ முயற்சி எடுக்க வேண்டுமானால், அந்த மோட்சம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டுமானால் இந்த பூமியில நீ அதற்காய் ஒரு சில தியாகங்களை நீ செய்ய வேண்டும். செய்யாமல் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நான் வழக்கமாக உங்களுக்கு எல்லாம் இந்த நோட்ஸ் கொடுக்குறேன். நான் காந்தி வீதியில் ஒரு மெட்ராஸ் பேப்பர் மார்க்கெட் இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் கடையில் தான் ரெகுலராக போகிறேன். அந்த முதலாளி ஒரு நல்ல கத்தியை வச்சு பேப்பர் என்ன பண்ணுறாரு, இந்த சைஸுக்கு கட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன், ஏங்க சார் கண்ணாடியில் அறுக்கிறீங்களே, கீரல் வராதான். அவர் என்ன சொல்றாரு, உன்னை இழந்தால் தாங்க உன்னை பெற முடியும். ஒரு பொருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை நீ ஒரு நேரத்தை இழக்க வேண்டும், நீ ஒரு சுகத்தை இழக்க வேண்டும், கொஞ்ச நேரம் அதற்கான தூக்கத்தை இழக்க வேண்டும். எதையுமே இழக்க முடியாது அப்படிங்கிறவன் அங்க போக என்ன பண்ண முடியாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய காரியத்திற்காக நீ என்ன காரியத்தை நீ இழந்திருக்க யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை அதற்காக நீ தியாகம் பண்ணி இருக்க வேண்டும், ஒரு காரியத்தை செலவு செய்து இருக்க வேண்டும், அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுகிறோம், இல்லாமல் நம்ம இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கப்பல் என்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்கிறது, எவ்வளவு தூரம் போய்கொண்டு இருக்கிறது. நீ நினைக்கிறதுனால இந்த மோட்சத்துக்கு என்ன பண்ண முடியாது, போய்விட முடியாது. நான் பிரசங்கம் பண்றதுனால போய்விட முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே அதற்காக என்ன பண்ண இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு தியாகத்தை என்ன பண்ண வேண்டும். தியாகத்தை சொல்லுங்களே பார்க்கலாம். நேரமோ உன்னுடைய சுகத்தையோ உன்னுடைய பலத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை நீ தியாகம் பண்ணாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது. பாருங்க, இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை செய்திருக்கிறோம். ஒரு சிலருடைய கப்பல், ஆவிக்குரிய கப்பல், நடுக்கடல் என்ன ஆகிறது, மூழ்கி. நீ பிரயாணம் சரியாக செய்தாய்,
ஆனால் பாதி வழியில கப்பல் என்ன ஆகிறது? சிலருடைய கப்பல் காற்றடிக்கிற திசையில நீ எதிர்பார்க்கிறது ஒன்று, உன்னுடைய கப்பல் போய் சேருகிற துறைமுகம் ஒன்று. ஒரு சில கப்பல் நாடின துறைமுகத்தை என்ன பண்ணுகிறதா? போகிறது. முதலாவது ஒரு கப்பலை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48வது வசனம். 1 ராஜாக்கள் 22:48. பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஷின் கப்பல்களை செய்தார். ஆனால் அவைகள் போகவில்லை. பொன்னுக்காக என்னவாமா? பொன்னுக்காக. இங்க சகோதரிகள் யாரா வாசிக்கிறீங்களா? பொன்னுக்காக. எதுக்காக? பொன்னுங்கிறது என்னங்க? பொண்ணு, தங்கம், சரி, கோல்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அழிந்து போகிற பொன், அதை பார்க்கிலும் வெளியேற பெற்ற ரட்சிப்பு விசுவாசம். என்னது? ஒண்ணு பேர்ல என்ன சொல்றாரு? உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய பரிசுத்தம், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? வெளியேற பெற்றது. இந்த யோசபாத் ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, விசுவாசத்துக்காக, நம்பிக்கைக்காக, பரலோகத்துக்காக என்ன பண்ணுகிறான்? ஒரு கப்பலை இவன் வேற எதுக்கும் செய்யல. எதுக்கும் என்ன பண்ணல? வேற எதுக்கும். இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, விசுவாசத்திற்காக, பரலோகம் போவதற்காக நாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்த நம்முடைய கப்பல், நம்முடைய ஜீவியம், யோசபாத் என்ன பண்ண முடியவில்லை? என்ன பண்ண முடியவில்லை? போகல. அவன் கப்பல் பாதி வழியிலேயே உடைந்து போனது. பாருங்க, இன்றைக்கு இது யாரோ ஒருவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நீ பொண்ணுக்காக, பரிசுத்தத்துக்காக, பரலோகத்துக்காக நீ ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கிற. நீ ஆராதனைக்கு எதுக்கு வரோம் சொல்லுங்க? எல்லாரும் எல்லாரும் எப்படி என்ன பண்ணணும்? பரலோகம், பரலோகம் போகணும், ரட்சிப்பு அடைய வேணும், பரிசுத்த வேணும் என்று வந்தான். ஆனால் இந்த யோசபாத்தினுடைய கப்பல் என்ன ஆகிவிட்டதா? அந்த 1 ராஜாக்கள் 22:4 வசனத்தை வாசிப்போம். யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேலும் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா? என்னோட கூட வருகிறாயா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, யோசபாத் பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத். இங்க சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? இந்த தெலுங்கு சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? 2:22 நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அமசியாவை நோக்கி, நான் தான் நீ, நீ தான் நான். யாரை பார்த்து சொல்றான்? ஒரு யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, நான் தான் நீ, நீ தான் நான், என் ஜனம் உன்னுடைய ஜனம், என்னுடைய குதிரையெல்லாம் உன்னோட குதிரை, உன்னுடைய குதிரையெல்லாம் என்னுடைய குதிரை. யாரு சொல்லுகிறது? இஸ்ரவேலின் ராஜா சொல்லவில்லை. யார் சொல்லுகிறான்? யூதாவின் ராஜா என்ன பண்றாரு? சொல்லுகிறார். யூதா என்றால் துதி, ரைட். யூதா என்றால் எல்லாரும் சொல்லுங்களா பார்க்கலாம். எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்களா பார்க்கலாம். யூதா என்றால் அல்லேலூயா சொல்லுகிறவன். யூதானா யாரு? அல்லேலூயா
சொல்றோம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய காரியத்துக்கு எடுத்துக்கணும். இஸ்ரவேலின் ராஜா என்கிறவன் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாத வச்சுக்கோங்க. இப்போ அல்லேலூயா சொல்றவன் அல்லேலூயா சொல்லாதவன்கிட்ட போறான். ஜெபத்துக்கு வர்றவன் ஜெபத்துக்கு வராதவன்கிட்ட போறான். எப்படிப்பா? நீதான் நான் தான். அவன் எங்க வராதவன்? ஏங்க இவனுடைய ஐக்கியம் யாரோடு போய்விட்டது? யாரோடு போய்விட்டது? இஸ்ரவேலின் ராஜாவோடு. பாருங்கள், 1-2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாசிக்க வேண்டாம். அது 1 முதல் 3 வசனங்கள். இந்த யோசபாத் அவனோட கூட சம்பந்தம் கலந்தான். அவனோடு கூட என்ன பண்ணி கொண்டான்? யாட்டி கலக்க வேண்டாம், பேச வேண்டாங்கிறது இல்லை. ஐக்கியம் வேறு, பழகுதல் வேறு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய யூதாவின் ராஜாவாகிய தேவனுடைய பிள்ளையாகிய நீ இன்றைக்கு உலக பிரகாரமாய் இருக்கிற ஒரு மனிதனோடு கூட என்ன பண்ணி கொண்டான்? சம்பந்தம் கலந்தான். 1. 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் ஆகாபின் குமார்த்திகளை விவாகம் பண்ணி கொண்டான். முதல் காரியம் அவர்களோடு ஐக்கியம் பண்ணினான். 2வது காரியம் சரீர பிரகாரமான ஒரு உறவை என்ன பண்ணி கொண்டானா? ஏற்படுத்தி கொண்டான். 3வது காரியம் 2 நாளாகமம் 20:37. அரேசா ஊரானாகிய தோதாமாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ ரகசியாவோட கூடிக்கொண்டபடியால். பாருங்க, நீ அவனோ அமசியாவோட கூட கூடிக்கொண்டபடியால். பாருங்க, அவனோட நீ சம்பந்தம் கலந்து கொண்டபடியால். சரி, அதுல 35ஆம் வசனம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் வெறுக்கிற மனிதனோடு, அல்லது மனிதனை விட்டு விடுகிறேன், கர்த்தர் வெறுக்கிற சுபாவத்தோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஐக்கியத்தை உண்டு பண்ணி கொள்கிறோம். கர்த்தர் வெறுக்கிற சுபாவம் என்னங்க? ஏதாவது ஒன்று நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு சுபாவம் சொல்லுங்களேன். தூக்கத்தோடு என்ன இருக்கிறது? தூக்கத்தோடு ஒரு தோழமை, தூக்கத்தோடு ஒரு ஐக்கியம். நான் தான் நீ தான் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். 6ஆவது 1ஆவது நம்ம 2 பேரும் தான். இது தேவன் வெறுக்கிற காரியம். 2 நாளாகமம் 20:37. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார், எச்சரித்தும் இந்த யோசபாத் கேட்கவில்லை. என்ன பண்ணல? கேட்காதுங்க. ஒரு அளவுக்கு போயிட்டா என் நாவி என்றென்றும் மனிதனோடு என்ன பண்ணாது? என்று மனிதனோடு என்னாகாது? போராடாது. ஒரு தடவை சொல்லுவாரு, 2 தடவை சொல்லுவாரு, 3வது தடவை கர்த்தர் ஒரு ஜென்டில்மேன் சொல்லுங்களாம் என்ன பண்ணிடுவாரு? போயிடுவாரு. தேவன் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாமல் இருந்தான். சொல்லிட்டு மாட்டாரப்போ. ஏன்? கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தினா அவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களாம போயிடுவார். நடந்தது என்ன? 2 நாளாகமம் 20:36. போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். எசியோன் 36ஆம் வசனம். எசியோன் கேபாரிலே கப்பலை செய்தான். அங்கதான் முடிந்தது. ஒரு வசனம் வருகிறது, கீழே வருது, நான் சொல்றேன். எசியோன் கேபார் என்றால் பேக் போன் ஆஃப் எ மேன். அப்படின்னா என்னங்க? முதுகு எலும்பு. கர்த்தர்
யோசபாத்தின் கப்பலை எங்க முடிச்சிட்டாரு? முதுகெலும்பு என்ன பண்ணிட்டாரு? நிக்க முடியாது. முதல் காரியம், சிலரது கப்பல் நடுக்கடலிலே என்ன ஆயிற்று? மூழ்கி போனது. ஒன்று. இரண்டாவது, காற்று அடிக்கிற திசையிலே போகிறது ஒரு சிலருடைய கப்பல். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரையிலும் வாசித்தால் அங்கே பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம் வருகிறது. 15ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல தர்க்கம் உண்டானது. 39வது வசனத்துல கடுங்கோபம் உண்டானது. 39வது வசனத்திலேயே பிரிவினை உண்டானது. 40-41 வசனத்துல இவனுடைய கப்பல் காற்று அடிக்கிற திசையில போகிறது. 2. ஏன் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தர்க்கம் பண்ணுகிற ஒரு சுபாவம். 3வது ஒரு கப்பல், அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடிக்கு காற்றின் போக்கிலே காற்று எந்த திசையில போகுதோ அந்த திசையில பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எந்த ஊர் போறீங்கன்னு. எந்த பஸ் எங்க போகுதோ அந்த பஸ்ல எங்கேயோ ஒரு பக்கம் ஏறி போறேன். நீங்க சொன்னா உங்களை பார்த்து என்ன நினைக்கிறது? இவன் நினைக்கிறது ஒன்று, காத்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்குது? வேறு திசையில இவனை ஏன் கொண்டுட்டு போகுது? பவுல் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? மாலுமி சொல்றாரு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப 2 பேரும் சொல்லுகிறாரு. பவுலுக்கு காற்றை பற்றி தெரியாது, கடலை பற்றி ஒரு சைபர். யாரு? பவுல். தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இந்த கடலை பற்றியான ஒரு அனுபவத்தில் அவருக்கு என்னது? ஒரு சைபர்னு வைத்துக் கொள்ளும். மாலுமி அதற்காக என்ன பண்ணினவர்? படித்தவர், பட்டம் வாங்கினவர், அனுபவம் உள்ளவர். அவர் சொல்றார், இப்போ எப்படி இருக்கு சூழ்நிலை? சாதகமா? பாருங்க, இந்த உலக ஞானம் சொல்லுகிறது என்ன பண்ணலாம், இந்த தேவ ஞானம் சொல்லுகிறது போக. நடுவில் இருந்து பார்க்கலாம், ஊழியக்காரனுக்கு பைபிளை பத்தி சொல்லி போட்டு ஏயா நாங்க எந்த குரூப் எடுத்தா தான் என்ன, நாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தா உனக்கு என்ன, நீ பைபிளை பத்தி பேசுங்க, பேசிட்டு போ. உனக்கு உலக ஞானம் இல்லை, ரைட். ஆனா உலக ஞானம் சொல்றது போகலாம். ஒருவேளை இந்த கப்பல் புறப்படும் போது தென்றல் என்ன பண்ணுகிறதா? காரியம் கைகூடி உலக ஞானத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சாதகமான சூழ்நிலைகள் தென்படலாம், சாதகமான காரியங்கள் நடக்கலாம். கொஞ்ச நாள் எனக்கு கத்தருக்கு முன்பாக சொல்ல, நேற்று நைட்டும் போன முடியுது, இன்னைக்கு காலையிலும் போன முடியுது. அழுகிறாங்க. குடும்பத்தில் பிரிவினை. ஏண்டா வந்தோன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை, ஏண்டா வந்தோன்னு. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நீ போகிற பொழுது உனக்கு காரியம் என்ன ஆயிற்று? காரியம் என்னாச்சு? பயங்கரமான ஆசீர்வாதம், வெளிநாட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருச்சு. இந்தியாவுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பத்தலன்னு வெளிநாட்டில இருந்து ஆசீர்வாதம் கொண்டாந்து கொட்டுது. குடும்பத்துல இன்னைக்கு கண்ணீரா இருக்கிறாங்க. ஏன்? உலக ஞானத்திற்கு தேவனுடைய பிள்ளைங்க ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றார்? ஒருவேளை உனக்கு பிடிக்காததா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சித்தமே. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் இங்க வருகிறேன். சவுல் வீட்டில் கழுதை காணாம போயிடுச்சு. கழுதை என்கிறது அந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் வைத்திருக்கிற அப்படிதாங்க. ஐஸ்வர்யவான் வீட்டில் தான் என்ன இருக்கும்? கழுதை இருக்கும். நம்ம கழுதைங்கிற பேரை கேட்டுட்டு தான் நம்ம வீட்டில் என்ன கழுதையில் போக முடியுமா? இந்த கழுதை வேறு, அந்த கழுதை வேறு. அது கோவேறு கழுதை. இன்றைக்கும் ஒரு சில தேச நாடுகளில் அதை என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. சரி, இருக்கட்டும். கழுதை காணாமல் போயிடுச்சு. ஒரு கர்த்தருடைய வீட்டில் கழுதை காணாமல் போகிற பிள்ளை வீட்டில் நல்லதா கெட்டதா? உங்கள் வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகிறது நல்லதா? சொல்லுங்க. எனக்கு கழுதை என்பது மிகப்பெரிய ஒரு பொருள் என்ன ஆயிடுச்சு? ஒரு தேவைக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. ஒன்றும் போக முடியாது. நான் வண்டியை நிறுத்தினா லாக் பண்ணிட்டு 2 தடவை ஆட்டி பார்த்தேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு சில்வா போடுறது. யாருக்கு என்ன பண்ணக்கூடாதான்னு என் வண்டி தேடிக்கூடாதுப்பா. அது காணாம போனோம். என்னால் என்ன பண்ணிக்க முடியாது. அதுக்காக இத்தனை பாடு பண்ணேன். கருத்தை காணாம போது நல்லதா கேட்ட ஒரே வார்த்தையில் சொல்லுங்கப்பா. ஆனா அந்த காணாமல் போச்சு என்கிற ஒரு கழுதையை தேடி இவன் போகிற பொழுது இவனுக்கு ஒரு ராஜ அபிஷேகம் அங்க காத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த காணாமல் போனது என்பது தேவனுடைய திட்டம், பரலோகத்தினுடைய திட்டம். அவன் ராஜா அபிஷேகத்தையும் பெற்றான், காணாமல் போன கழுதையும் சேர்ந்து பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற எல்லா காரியம், ஆமா, நீங்க அங்க போனாலும் கர்த்தர் சித்தம் தான், எங்க போனாலும் கர்த்தர் சித்தம் தான். கர்த்தர் அதிலே ஒரு சித்தத்தை என்ன பண்ணியிருக்கார்? உங்களுக்கு அதிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஏங்க என் வீட்டு கழுதையை தாங்க காணாம போச்சு, பக்கத்து வீட்டு கழுதை பாருங்க அவன் கட்டாமையே வச்சிருக்கிறான், ஆனாலும் எப்படி இருக்குது? அவன் வாசல்லையே நிக்குது. நிக்கட்டும், உனக்கு ஒரு ராஜாபிஷேகம் இருக்குதுங்க. பரலோகம் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி இருக்கும். அந்த திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதான காரியத்தையும் பரலோகம் என்ன பண்ணி இருக்கும்? யோசித்து இருக்கும். அந்த திட்டத்தை ஒரு தூதனிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த தூதன் வந்து இப்ப அந்த காரியத்தை நடத்துகிறான். எனக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் சித்தாங்க. ஆமென், நான் இருக்கட்டும். பாருங்க, இங்கே பவுல் சொல்லுகிறார், இவங்க என்ன பண்ணல, இவன் என்ன பண்ணல, இந்த இவங்க கேட்கல. பாருங்க, அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 41ஆம் வசனம் வாசிங்க. 27:41. கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் மூன்றி அசையாமல் இருந்தது. முன்னணியம் மூன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால். அலைகளால என்று வார்த்தை இல்லை, எப்படி இருக்குது? பலம். அலைகளுக்கு என்ன இருக்குதா? அந்த பலத்தினாலே எது உடைஞ்சு போச்சு? ஏங்க, ஒரு கப்பலை திசை திருப்புகிறது பின்னால இருக்கிறதாங்க திருப்பும். பின்பகுதி தான், முன்பகுதி என்ன பண்ணும்? சொல்லுங்களா பார்க்கலாம். அப்ப பின்னால இருக்கிற பகுதி இந்த கப்பலை எந்த துறைமுகத்துக்கு போக வேண்டுமோ அந்த வழியிலே போகும்படி பின்பகுதி என்ன பண்ணும்? இந்த கப்பலை, சொல்லுங்கப்பா, கூட கூட பேசுங்கள, என்ன பண்ணுமா? திருப்போம். இப்போ பின்பகுதி என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சு போச்சு. பின்பகுதி உடைஞ்சு போயிடுச்சு. மார்க்கு 4:38. மார்க்கு 4:38. கப்பலுடைய பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து எடை பார்த்து கொண்டிருந்தார். இந்த பின்னணியத்தில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அவர் சீட்டு என்ன ஆகி போச்சு? அவர் உட்கார்ற சீட்டு
இப்போ யாருக்கு இடம் இல்லை? அப்ப இந்த கப்பல் எங்க போகும் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. அப்படின்னு என்ன? வலதுபுறம் சாயாத, இடதுபுறம் சொல்லுங்க, இடதுபுறம் சாயாத, நேரா போ என்கிற சத்தம் பின்னாலே இருந்து சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். இப்போ இந்த கப்பல்ல போறவனுக்கு என்ன கேட்காது? சத்தம். யாருடைய சத்தம் கேட்காது? இயேசு அங்க இல்ல. அவர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த பக்கம் சாயாத, அந்த பக்கம் போகாத, மணி 6 ஆச்சு, நீ போய் சேர 7 ஆயிடும், 7 மணிக்கு என்ன நடக்கும்? ஜெபம் நடக்கும். அப்படி போ, இங்க போகாத, அங்க 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 போகாத, இங்க போகாத. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சத்தமும் கேட்கல. ஏங்க வரல? அங்க போயிட்டாங்க. உனக்கு பின்னால யாரு இல்ல? யாரு இல்ல? இயேசு உட்கார்ற சீட் என்ன ஆயிடுச்சு? என்ன கரெக்டுங்களா? இயேசு உட்கார்ற சீட்டு உடைஞ்சு போச்சு. அவரு சீட்டையே உடைச்சு போட்ட அப்புறம் உனக்கு சத்தம் என்ன ஆகாது? ஏங்க, உலகம் முழுசும் இப்பொழுது இந்த லெந்து நாளை என்ன பண்றாங்க? அனுசரிக்கிறாங்க. நம்ம சரியா தவறா என்பதை கேட்பதை விட்டு விட்டு கேட்க வேண்டாம். அது சரியா தவறா என்பது நமக்கு தேவையில்லை. அதை பயன்படுத்தி ஏங்க உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க கூடாது? வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதா? ஜபம் ஜபம். பாருங்க, கத்தோலிக்க பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போட்டாங்க. எத்தனை மணிக்கு? காலையில் 5 மணிக்கு பெயின் ஆயிடுது. இன்னைக்கு நமக்கு ஏங்க அந்த வைராக்கியம் இல்லை? நம்ம சாயந்தரம் 7 மணிக்கு தான் வச்சுருக்கோம். அது 8 மணிக்கு என்ன பண்ணுறோம்? ஏன் வரக்கூடாது? எல்லாரும் வருவீங்களா? கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்களா? ஆமாம் என்ன சரி, எனக்கு காது கேட்டுச்சு. எல்லாரும் வருவீங்க. பாருங்க, கப்பலுடைய பின்னணியம் உடைந்து போனது. கப்பலுடைய பின்னணியத்துல யார் இருக்கிற இடம்? இயேசு இருக்கிற இடம். எதுக்காக அவங்க இருக்கிறாரு? நீ இப்படி போ என்று உனக்கு வழியை சொல்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்ப அவர் சீட்டு என்ன ஆயிடுச்சு? நம்ம ஊர் மதுராந்தகம், நம்ம ஊர் சேர்ந்தோம் மதுராந்தகம். அங்க என்ன இருக்குது? மதுராந்தகத்துல என்னங்க இருக்குது? ஊர் இருக்கு, ஏரி இருக்கு, வேடந்தாங்க ஒரு ஏரி. அங்க ஆஸ்திரேலியா பல 1000 கிலோமீட்டர்ல இருந்து இங்க வருது. அதுக்கு எந்த ரூட் இருக்குது, எந்த ஜிபிஎஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனாலும் இங்க வருது, முட்டை போடுது, குஞ்சு பொறிக்குது, மறுபடியும் அதே ஊருக்கு என்ன பண்ணுது? அதே ஊருக்கு போகுதான். குஞ்சுகளை எல்லாம் கூட்டிட்டு போகும். குஞ்சுகளை எல்லாம் அந்த குஞ்சுகள் முன்னாலே போகும்போது பின்னாலே இந்த பறவை போகும். ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் என்ன பண்ணிட்டே போகும்? சொல்லிட்டே போகும். இதை கேட்டுட்டே போகும். எங்க போய் சேரும்? தன்னுடைய தாய் வீட்டுக்கு. ஆமென். இன்னைக்கு அந்த இடம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிருச்சு? உடைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க கீழ்ப்படியத்தக்கதான ஒரு மனம் உன்னுடைய இருதயத்தில் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய படகு காற்றடிக்கிற திசையில நான் நினைக்கிறது ஒண்ணுங்க, நடக்கிறது ஒண்ணுங்க. எங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜபம் 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 பண்ணுங்க. நாங்க ஒண்ணு நினைக்கிறோம், நடக்கிறதெல்லாம் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நடக்கிறதெல்லாம் சொல்லுங்கள பார்க்கலாம். எந்த பஸ் டிரைவர்கிட்டையும் 99% எத்தனை மணிக்கு போய் சேருங்கன்னு கேட்டா நம்ம தீர்ந்தோம். ஒரு சிலர் தொலைஞ்சு போன விட்டுருவோம், ஒரு சிலர் நம்மளை எடுத்து கட்டுவோம். போகிற இடத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்குதுங்க, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. நீ எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்குறீங்க?
எப்படியோ போய் சேரும், உட்காரு. உன்னுடைய படகு எப்படி போகுது? காத்தடிக்கிற திசையில. ஐயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு வரட்டுங்க. கர்த்தருக்கு உன்னுடைய வாழ்க்கையிலங்கிற படகுல ஒரு இடம் கொண்டு வச்சிருந்தீங்க, அது என்ன ஆகி போச்சு? அது என்ன ஆகி போச்சு? உடஞ்சு போச்சு. இப்ப கர்த்தர் உட்கார்வதற்கு அவருக்கு சீட்டு உன் வாழ்க்கையில இல்ல. இன்னைக்கு உன் படகு நீ விரும்புகிற இடத்திற்கு போகத்தக்கதாய் உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு இடத்தை கொடு. நீ உன் வாழ்க்கையில அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், உன்னுடைய இருதயம் மாறட்டும். ஒரு கண்களை முகம். நல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்காததாப்பா நடக்குது. நான் நினைக்கிறது ஒன்று, நான் எதிர்பார்க்கிறது ஒன்று, எனக்கு நடக்கிறது ஒன்று. எல்லாம் தாறுமாறா நடக்குதுப்பா. இன்னைக்கு அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய வாழ்க்கை படகுல உமக்கு ஒரு இடம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை படகுல நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு இருதயத்துல இடம் இல்லை. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். போய் சேர வேண்டிய தருணத்துக்கு போகிறது தான். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்னொரு கப்பலை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 9:26. ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் கெபேரிலே கப்பல்களை செய்வித்தார். ராஜாவாகிய சாலமோன் இவன் கப்பல் கட்டினான்னு சொல்லி சமீபத்தில் எனக்கு நல்லா படிச்சும் புரியல. பாருங்க, ராஜாவாகிய சாலமோன் கப்பலை என்ன பண்ணினானா? கட்டினான். ஆமென், கட்டினா. அப்படி தோல் வாசிக்கிறோம். 27. அந்த கப்பலில் ஈரான் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்சிகளாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோட கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பிற்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து. பாருங்க, ஓப்பீரின் தங்கத்தை கொண்டு வருவதற்காக சாலமோன் ராஜா கப்பல்களை செய்தான். கப்பலிலே பழகின நிபுணர்களோடு கூட தன்னுடைய வேலையாட்களையும் அனுப்பி எந்த ஊரு தங்கம்? எந்த ஊரு தங்கம்? பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எந்த தங்கம் விளையாடப்பட்டது? அதெல்லாம் நாங்க கேட்டு சரி. சவுதி ஏன்னா முஸ்லீம் கண்ட்ரீஸ்னுடைய கோல்டு யூரோ கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் யூரோ இருக்கும். அவங்க பணமும் ஜாஸ்தி தான். குவைத்து டினாரு எல்லாத்தையும் விட டாலரை விட அதுதான் அதிகம். ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியல. சரி விடுங்க. ஒப்பேரின் தங்கம் தனக்கு தேவை என்பதற்காக சாலமோன் என்ன செய்தானா? கட்டினான். சாலமோன் தேவனுடைய பிள்ளை. அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு தகப்பனா. அப்ப சாலமோன் கர்த்தருடைய பிள்ளை. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? சொல்லுங்க. வேற யாரையா சொல்லு. நம்மெல்லாம் யாரு? 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 கர்த்தருடைய. சத்தமா சொல்ல. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். ஹalleluya. ரங்கசாமி சொந்தக்காரன். நாம் ஊர் கூட சொல்ல மாட்டீங்க. ரங்கசாமி வீதியில் இருக்கிறவனா எங்க வீதியில் இருக்கிறாங்கன்னா நம்ம இயேசு ராஜாவுடைய சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க. நம்ம யாரு? இயேசு ராஜாவுடைய நம் பிள்ளைகள். ஆமென். சாலமோன் தேவனுடைய பிள்ளை. நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஒப்பீரின் தங்கம். இது விளையாட பெற்றது. எல்லா தங்கத்தை பார்க்கிலும் இது விளைய பாருங்க. சங்கீதம் 45:9.
நாயகத்துக்குள்ளே அரசின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீயின் ஒப்பீரின் தங்கம். ராஜஸ்திரீ மணவாட்டி. ராஜஸ்திரீ யார் அவ? மணவாட்டி. என்ன பண்றானா? ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய். பாருங்க, மணவாட்டிக்கு, ராஜாவுடைய மணவாட்டிக்கு எந்த ஊரு தங்கமா? ஒப்பீரின் தங்கம். அப்போ இந்த ராஜஸ்திரீ இதை போடுகிறதுனால எல்லா தங்கூர் தங்கத்தை விட இந்த ஊரு தங்கம், இந்த ஊரு தங்கம் சொல்லுங்கப்பா அக்கா, சொல்லுங்களேன். விலையேற பெற்ற தங்கம். விலையேற பெற்றது இல்ல, விலையேற பெற்ற தங்கம் எது? ஒப்பீரின் தங்கம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அந்த தங்கத்துல ஒரு செயின் செஞ்சு உங்களுக்கு கொடுத்தா நீங்க எனக்கா தலை குனிவீங்களோ? எப்போது இப்படியே போவீங்க. எதுக்கு? யாராவது பார்த்தா என்னங்க எந்த ஊருக்கு ஓடுங்கன்னு என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு சாப்பிடவும் முடியாது. ஏன்? நீ போட்டிருக்கிற தங்கம் அவ்வளவு விலையேற பெற்ற தங்கம். இந்த தங்கத்தை தன்னுக்கு கொண்டு வரத்தக்கதாய் ராஜா என்ன செய்தான்? கப்பலை செய்தான், அனுப்பினான். அந்த போன கப்பல் என்ன செஞ்சது? 28ஆம் வசனமா பாருங்க. அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்தில் அங்கே போய் ஓப்பீருக்கு போய் விலையேற பெற்ற தங்கம் விளைகிற இடம். விலையேற பெற்ற தங்கம் விளைகிற இடம். எந்த இடம்? எந்த இடத்துல விளைகிறது? இந்த நதி போகும் இடமெல்லாம் பொண்ணு விளையும். ஆமென். விலையேற பெற்ற பொண்ணு என்ன பண்ணுமா? போகிற இடமெல்லாம் விளையும். அந்த நதி எங்கே போகிறது? ஏதேனிலே போகிறது. ஏதேன்னா என்னங்க? தேவனுடைய சபை. அப்ப சபை என்கிற ஏதேனில, சபை என்கிற ஏதேனில பரிசுத்த ஆவி என்கிற நதி என்னாகிறது? பாய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சபை என்கிற ஏதேனிலே என்ன விளைகிறது? பொன் விளைகிறது. ஆமென். என்ன விளைகிறது? சொல்லுங்க, தலையாட்ட வேண்டாம், சொல்லு. பொண்ணு விளைகிறது. ஹல்லேலூயா. சாலமோன் செஞ்ச கப்பல் எங்க வந்தது? எங்க வந்தது? பொண்ணு விளைகிற இடத்துக்கு என்ன பண்ணுச்சா? என்ன பண்ணுச்சு? வந்தது. சொல்லுங்க, என்ன பண்ணுச்சா? வந்துச்சு. எப்ப வந்தது? எப்ப வந்தது? வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வந்து 7 மணிக்கு வந்தது. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கல்வி சொல்லுங்கள. இந்த ஒப்பீரின் தாங்க எப்ப கிடைக்கும்? தேவையில்லாத நேரம் வந்தீங்கன்னா கேட்டு பூட்டிடுவாங்க. ஒப்பீரின் தங்க வேணுமா? சொல்லுங்களேன். அக்கா வேணுமா? கல்பனா வேணுமா? வேணும்னா என்ன செய்யணும்? வேணும் என்ன செய்யணும்? வேணும் என்ன செய்யணும்? தங்கம் எங்க விளையுதோ அங்க அங்க. ஐயோ கஷ்டமா இருந்ததுங்க, அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு நீங்க போனா நீங்க எதையும் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். தங்கத்தையே விட்டுட்டேன். ஐயா, தங்கத்துக்கு மேல ஏதாச்சும் வெளியில் இருக்குதா? தங்கத்துக்கு மேல ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? தங்கத்தையும் அப்பமா நினைக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. பாருங்க, இது போய் போய் என்ன பண்ணிட்டு வந்தது? சாலமோனுடைய கப்பல் என்ன செஞ்சது? ஓப்பீருக்கு போகும், தங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை போகும், தங்கத்தை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை போகும், தங்கத்தை எடுத்துட்டு சிஸ்டர் என்ன சிஸ்டர் வரும். செவ்வாய்க்கிழமை போகும், தங்கத்தை எடுத்துட்டு இப்படியே வரும். அப்ப சாலமோனுடைய கப்பல் எப்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணும்? பரிசுத்தம், ரட்சிப்பு, விசுவாசம், நம்பிக்கை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டே வரும்? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். கொண்டாந்து என்ன பண்ணிட்டே இருந்தது? வீட்டுல இப்ப 2 பேரும் பேசுறேங்க. வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தது? கொண்டாந்து கொட்டிட்டே. ஆமா, நல்ல வேலை. நாங்க பீரோட விற்பனை சொல்லி பார்த்தா கொட்டிட்டே இருக்கோம். பரவாயில்ல. அப்போ ஒவ்வொருத்தர் வீட்லயும் இப்ப சசி வீட்டுல பொண்ணு என்ன இருக்குது? வாரம் நிறைய கொட்டி கிடக்குது. நிறைய சொல்லுங்களேன். சேலம் விசாத் பரியான்னு இருக்காரு. எல்லா பக்கம் வச்சிருக்காரு. அவருக்கு
1500 கோடிக்கு இருக்குது அவர் மாதத்துக்கு. அவர் என்ன சொல்ற காலேஜில் பேசுகிறார், என் வீட்டில் பணம் கொட்டி கிடக்குது. என்ன பண்ணுவோம்? பணம் கொட்டி கிடக்கு. அப்போ இன்னைக்கு அப்படி வந்தால் நம்ம வீட்டில் என்ன கொட்டி கிடக்கு சார்? பாக்கியா சிஸ்டர் வீட்டில் தங்கம் தங்கம் கொட்டி கிடக்கும். நல்ல ஒரு அனுபவமா இல்லையா? அப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம்? இது போய் கொண்டுட்டே வந்து ஒரு நாள் தலைமுறை ஒரு நாள் சாலமோன் கப்பல் எங்க போகுது? எங்க போகுது சொல்லுங்கப்பா. ஒப்பி இருக்கு ஒரு நாள் போகுது. சொல்றேன் போயிட்டு தங்கத்தில் என்ன பண்ணுது? தங்கத்தை எல்லாம் அள்ளி என்ன பண்ணுது? லோடு பண்ணுது. அள்ளி லோடு சொல்லுங்க அப்பா. நீங்க பாலியல் லோடு பண்ணுது. எப்போதும் போல என்னது போயிட்டு லோடு பண்ணு. உனக்கு இதை எடுத்துட்டு எங்க போகணும்? ராஜா அவனுடைய அரண்மனைக்கு போகணும். பாருங்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 22வது. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே இராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் பொண்ணு. இப்ப சாலமோன் கப்பல்ல என்ன ரோடு ஆயிடுச்சு? அம்மா நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இன்னும் 2 கப்பல் இருக்குது. அதை போட விட்டா நீங்க உடைவீங்க. ஆச்சா, அதனால எல்லாம் உற்சாகமா என்னை பாக்குறீங்களா? சாலமோன் கப்பல்ல என்ன லோட் ஆயிடுச்சு? நம்பர் 1 என்ன? கனகாசர் சொல்லுங்களேன். அது பொண்ணு சொல்லுங்களேன். நமக்கு உங்க கப்பல்ல லோட் பண்றோம் அப்படின்னா நீங்க சந்தோஷமா இல்லையா? சாலமோனின் கப்பல் என்ன லோடு பண்ணுச்சு? ஒண்ணு நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2 வெள்ளி. அது வெள்ளி என்ன பண்ணிடுச்சு? லோடு என்ன ஆயிடுச்சு? ஏற்றிட்டாங்க. யாரு கப்பல்ல? சாலமோன் யாரு? தேவனுடைய பிள்ளை. யார் தேவனுடைய பிள்ளை? நான் தான் சொல்லுங்களேன். என் கப்பல்ல ராஜாவுக்கு அரண்மனைக்கு போக என்ன கொண்டுட்டு போக என்னத்தை லோடு பண்ணிட்டேன்? 1 லோடு பண்ணிட்டேன். அடுத்து எதை லோடு பண்ணிட்டேன்? வெள்ளி என்ன பண்ணிட்டேன்? லோடு பண்ணிட்டேன். நம்பர் 2. அடுத்து நம்பர் 3 திலகா சிஸ்டர் வாசிங்களே. யானை தந்தம் அது வெளியேறப்பட்டது. என்ன வச்சுங்களா? சரி, யானை தந்தத்தை என்ன பண்ணிட்டேன்? நம்பர் 3 லோடு 3 தானே? நம்பர் 3 லோட் ஆக்கிட்டேன். அடுத்தது குரங்கு. அடுத்தது ஏப்பா தேவனுடைய பிள்ளை, நீ இடத்த முதல் லோடு பண்ண தங்கத்தை, அப்புறம் இடத்த லோடு பண்ற கடைசிக்கு வந்துடலாம். குரங்கையும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த குரங்கு எதுக்கு உனக்கு? ஏங்க மயில் எதுக்கு உனக்கு? ராஜாவுக்கு இந்த மயில் தேவையா? மயில் தேவையா? குரங்கு தேவையா? குரங்கு இந்த குரங்கு ஏத்துனதுனாலதான் ஒரு வாரம் இங்க ஒரு வாரம் அங்க. தினமும் நான் சொல்றேன், உண்மை சொல்றேன். 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. இன்னைக்கு யாராவது எப்படி இருந்தது? யார் வந்தோம்? யாருன்னா வராதுங்க டெய்லி நான் அதை அழிக்காம வச்சிருக்கேன். எனக்கு நான் நாளைக்கு கட்ட முடியும். நான் யார் வரல எல்லாம் கேட்டு நாங்கள் இன்னைக்கு அந்த சமைக்கிறோம், நான் இன்னைக்கு அந்த சமைக்கிறோம். ஏப்பா ஏதாவது ஒரு இடத்த உருப்படியா இருங்க. ஏன் இவங்க கப்பல்ல இடத்த ஏற்றிட்டாங்க? எது ஏற்றிட்டாங்க? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய விசுவாச கப்பல்ல இடத்த ஏற்றி வச்சுட்டு இருக்கிற குரங்கை என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஏற்றி இருக்கிற. அடுத்து எதை எழுதி இருக்கிற? மயில். பாருங்க, மயில் எல்லாருக்கும் தெரியும் என்ன சுவாவம். காண மயிலாட மழை வரல, ஆனா வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே என்ன ஆகுமா? வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே என்ன ஆகும்? மயில் ஆடுனா என்ன வரும்? சரிங்களா? மயில் ஆடுனா மழை வரும். மழை இப்போ வரல, மழை இப்போ வரல, ஆனா வரல. மழை இப்போ
மழை இன்னும் என்ன பண்ணல கனகா சிஸ்டர் வரல. ஆனா அதுக்கு முந்தைய இது என்ன ஆடிட்டு இருக்குது? பிரியா என்ன பண்ணுது? பிரியா என்ன பண்ணுது? இது ஆடுது. இது என்ன பண்ணுது? ஆடுது. மழை இன்னும் வரல, இன்னும் பிரச்சனையே வரல, அதுக்கு முந்திட்டு ஆடுது. நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன பண்ணேன்? வர போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இது இருக்கலாம்? ஆடு ஏன் எதை ஏற்றிட்டீங்க? மயில். இந்த கப்பல் போகுமா? இன்னைக்கு சாலமோனின் கப்பல் போய் சேர்றதுக்கு காரணம் ஒன்னையும் ஏற்றிட்டான், எதையும் ஏற்றிட்டான், மயிலையும் ஏற்றிட்டான், குரங்கையும் ஏற்றிட்டான். இது ஏற்றிட்டு எங்க போறான்? எங்க போறான்? இந்த கப்பல் எங்க போகுது? எங்க வருது? ராஜா சமூகத்துக்கே வருது. எங்க வந்து ஆடுது? எங்க வந்து ஆடுது? இது ராஜா சமூகத்தில் வந்து ஆடுது. என்னமோ சொன்னீங்களா? ஐயோ இல்லப்பா, நான் சொல்லுங்க. இந்த கப்பல் என்ன ஆகாது? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கப்பலை முடிச்சுக்கிட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல ஒரே ஒரு கப்பலை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி, ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கோப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு கப்பலை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி உண்டு பண்ணு, அதை உள்ளுப்புறமாக கீழ் பூசு. நீ ஆ. அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ஆ. பேழையின் நீளம் 300 முழமும் பேழையின் நீளம் 300 முழமும் 300 முழம், அதன் அகலம் 50 முழமும் அதன் அகலம் 50 முழமும் 50 முழமும், உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, நீ ஒரு பேழைய என்ன பண்ணு? உண்டு பண்ணு. ஒரு கப்பலை உண்டு பண்ணு. நோவா ஒரு கப்பலை செய்தான். அந்த கப்பலுடைய நீளம் 300 முழம். இந்த 300 என்பது யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிரகாரத்தினுடைய சுற்றளவு பிரகாரத்தின் நீளம் 100 முழம், இருபுறத்து அகலம் 50 முழம். சுற்றளவு எவ்வளவு? 50 முழமாய் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம். சுற்றளவு சரியா போகுது? 100, 150, இங்க 100, 250, அங்க ஒரு 50, 300. ஆச்சா? அப்ப 300 என்கிறது பிரகாரம். தேவன் ஊழாவுகிற இடம். நான் அவர்கள் மத்தியிலே ஊழாவ எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. அப்படின்னா முதல் காரியம், தேவன் உன்னுடைய ஜீவியத்திலே ஊழாவ அவருக்கு என்ன இருக்க வேண்டும்? இடம் இருக்க வேண்டும். நான் இன்னும் சொல்லலாம், மார்க்கு புத்தகத்தில் இருக்க எடுக்காதீங்க தயவு செய்து. 10 வரிசைக்கு 50 பேராகும், 100 பேராகும். உட்கார வைத்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு என்ன பண்ணினாரா? கொடுத்தா. வரிசைக்கு 50, 100, சுற்றளவு 300. கர்த்தர் போஷிக்கிற இடம். அல்லேலூயா. அந்த 300 கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் உன்னை போஷிக்கிற இடம், தேவனுடைய சபை. அல்லேலூயா. அதோடு உனக்கு என்ன இருக்க வேண்டும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். 2வது காரியம். அடுத்தது என்னங்க? அகலம் 50 முழம். 50 என்கிறது பெந்தேகோஸ்தே நாள். நான் பழக முடிச்சுக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கினார். பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல், அபிஷேகம், தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை, இவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற வேண்டும். அபிஷேகத்தின் அனுபவம். ஆமென். அடுத்ததாக என்னது? உயரம் 30 முழம். பாருங்க, இந்த 30 என்கிறது இயேசு கிறிஸ்து
அது லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே 30 வயதிலே இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் பிரமாணத்திற்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். ஆமென். இது கீழ்ப்படுதலை குறிக்கிறது. அப்போ 30, 50, 100 ஆகி இந்த அளவிலே ஒரு கப்பலை செய்தான். மழை பெய்தது, எல்லாம் அழிந்தது. இந்த கப்பல் என்னாச்சு? மேல மழை பெய்ய கப்பல் மேலே 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்கிற மலையிலே மேல் தங்கிற்று. நின்றது. பேழை எங்க நிற்கிறது? அரராத். அரராத் என்பதற்கு எபிரேய வார்த்தை நிக்காயோன். அரராத் என்பதற்கு எபிரேய வார்த்தை நிக்காயோன். ஹல்லேலூயா. பரிசுத்தம். பரிசுத்தமான ஒரு பர்வதத்தில் இந்த பேழை என்ன பண்ணினது? நின்றது. வெளிப்படுத்தல் 21:10 பரிசுத்த நகரம் எருசலேம். ஹல்லேலூயா. நோவாவின் பேழை எங்கே நின்றது? இப்பொழுது பரம எருசலேம் போய் சேர்ந்தது. ஹல்லேலூயா. ஏன் போய் சேர்ந்தது? 30, 50, 300 இந்த காரியங்களில் இருக்கிற பேழை மூழ்கி போகாது, காற்றடிக்கிற திசையிலே போகாது, உடைந்து போகாது. பரிசுத்த நகரத்துக்கு போய் சேரும். ஆமீன். எல்லாரும் ஜெபிப்போம்.